ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம பேட்டர்ன் ப்ரோகிராம் பத்தி பார்க்க போறோம். பேட்டர்ன்லயே நெறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. நம்ம பார்க்க போறது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஷேப் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். இந்த ஷேப்லயே நெறைய எப்படி டிஃபரெண்ட்டா எப்படி பிரிண்ட் பண்றது, ஸ்டார் எப்படி பிரிண்ட் பண்றது, 1, 2, 3 எப்படி பிரிண்ட் பண்றது, ஏபிசிடி ஆல்பாபெட் எப்படி பிரிண்ட் பண்றது. ஸோ இந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் டைப்ப இந்த ஒரே ஷேப்லயே ட்ரை பண்ண போறோம். இந்த எல்லா விஷயமுமே இந்த ஒரே ப்ரோகிராம்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் மாத்தினா போதும். இது எல்லா ப்ரோகிராமையும் நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு இந்த ஷேப் எப்படி கிரியேட் பண்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபார் லூப் யூசுவலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு டாஸ்க்க ரிப்பீட்டடா பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோமா? 1லேருந்து 5 வரைக்கும் நம்பர பிரிண்ட் பண்ணணும்னா, ஃபார் லூப்ப 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் இந்த ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு போட்டு பிரிண்ட்ல வந்து ஐய பிரிண்ட் பண்ணோம்னா 1லேருந்து 5 வரைக்கும் இப்படி வரிசலா பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் குடுத்தோம்னா இந்த மாரி பிரிண்ட் ஆகும். நியூ லைன் குடுத்தோம்னா இந்த மாரி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாரி நம்ம எய்தர் ரோ வைஸோ, காலம் வைஸோ இந்த மாரி நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா 1, 1, 2, 1, 2, 3 இந்த மாரி ரோவும் வருது, காலமும் வருது. இந்த மாரி ரோ அண்ட் காலம் மிக்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னா, நம்மளால சிங்கிள் ஃபார் லூப்ல அத பண்ண முடியாது. அப்ப வந்து நமக்கு இந்த 2 ஃபார் லூப் தேவ. ஒரு லூப் வந்து ரோக்காவும், இன்னொரு லூப் வந்து காலம்க்காவும் 2 லூப் தேவைப்படும். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த மாரி அவுட்புட்ட எழுதிப்போம். இப்ப நம்ப மேத்ஸ்ல இந்த மேட்ரிக்ஸ் போடுவோம். ஞாபகம் இருக்கா? 0த் ரோ, 0த் காலம். நம்ம வந்துட்டு இந்த இடத்துல எடுத்தோனே ஃபர்ஸ்ட் ரோ, இத ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு வச்சுப்போம். இத வந்துட்டு செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். இத வந்துட்டு செகண்ட் ரோ, செகண்ட் காலம் அப்படின்னு வச்சுப்போம். இத தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். தேர்ட் ரோ, செகண்ட் காலம். தேர்ட் ரோ, தேர்ட் காலம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். ஓகேவா? இதுல நல்ல காலம் வேல்யூ மேட்ச் பண்ணுங்களேன். நம்ம அவுட்புட்டும் இந்த காலம் வேல்யூவும் சேமா இருக்கான்னு பாருங்க. இதுல காலம் வந்து 1, அவுட்புட்ல பாருங்க 1. இதுல காலம் வந்து 1, அவுட்புட்ல பாருங்க 1. இதுல காலம் 2, அவுட்புட்ல பாருங்க 2. அதே போல இதுல காலம் 1, அவுட்புட்ல 1. காலம் 2, அவுட்புட்ல 2. காலம் 3, அவுட்புட்ல 3. அப்ப இந்த அவுட்புட்ட நம்ம அச்சீவ் பண்ணணும்னா, காலம்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணோம்னா, நமக்கு அவுட்புட்ல இதே வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, நான் ஜேவ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது ரோக்கான லூப்பு, இது காலம்க்கான லூப்பு. ஓகேவா? அப்ப காலம்க்கான லூப் ஜேவ பிரிண்ட் பண்ணா நமக்கு அவுட்புட்ல இந்த மாரி கிடைச்சிரும். இந்த லூப் எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணுங்கிறத 2 லூப்புக்கும் எப்படி போடணுங்கிறத சொல்றேன். ஓகேவா? இப்ப வந்துட்டு நம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைஸ் வந்து நான் 5ன்னு குடுத்துருக்கேன். இது நம்ம 3ன்னு வச்சுப்போம். ஓகேவா? 3ன்னு வச்சா தான் இந்த அவுட்புட் நமக்கு வரும். அப்போ வந்து ரோவோட சைஸ் 3. அப்போ 3 ரோல அவுட்புட் இந்த மாரி பிரிண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே 5ன்னு குடுத்தா இந்த மாரி போகும். இவ்வளோ பெருசு என்னால நம்ப எழுத முடியாது. அதனால நான் ஷார்ட்டா 3ன்னு குடுத்துட்டு இந்த இந்த அவுட்புட் தான் நம்ம அச்சீவ் பண்ண போறோம். இப்ப இந்த ஸ்டார்ட்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ லூப்க்கு எப்படி செட் பண்றதுன்னு நல்லா கவனிங்களேன். இப்ப லூப்பு இதுதான் ரோக்கான லூப்ன்னு சொல்லிட்டேன். ரோ வந்து 1, 2, 3 3 ரோ வருது. அப்போ 1ல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம 3ன்னு வச்சுப்போம். அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் இந்த ரோ லூப் ஒர்க் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்ப காலம் லூப்க்கு ஸ்டார்ட்டிங் வேல்யூ 1 இருக்கு. எண்டிங் வேல்யூ ஐன்னு இருக்கு. இத நல்லா கவனிங்களேன். அப்போ ஐயோட சைஸ் என்னவோ அதுதான் எண்டிங் வேல்யூவா வைக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ரோவோட சைஸ் வந்துட்டு ஐயோட சைஸ் 1 இருக்கும். இதுல காலம் எத்தன வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க? 1 வாட்டி தான். அடுத்த வாட்டி ஐ இன்கிரிமெண்ட் ஆயி 2 போகும். இதுல காலம் எத்தன வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க? 2 டைம்ஸ். இப்ப அடுத்த வாட்டி ஐ வந்து இன்கிரிமெண்ட் ஆயி 3 போகும். இப்ப காலம் எத்தன வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க? 3. அப்போ எப்பப்பலாம் ஐ இன்கிரிமெண்ட் ஆயி வருதோ, அந்த சைஸ் தான் காலம்க்கு எண்டிங் வேல்யூவா வைக்கிறோம். அப்போ 1ஆ இருக்கும்போது 1 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 2ஆ இருக்கும்போது 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். 3ஆ இருக்கும்போது 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அதனால தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஐ அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் பண்ண பிறகு பக்கத்துல ஸ்பேஸ் வேணும். அதனால இங்க ஸ்லாஷ் டி போட்டிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் அந்த காலம் லூப் ஃபால்ஸ் ஆகும்போது தான் நம்ம நியூ லைன் வரணும். புரியுதா இல்லையா? இங்க ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இங்க ஃபால்ஸ் ஆயிடும் லூப். அடுத்த நியூ லைன் வந்துட்டு 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணும். திரும்ப நியூ லைன் வந்துட்டு 3 வாட்டி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? எப்ப வந்துட்டு ஐ லூப் ஃபால்ஸ் ஆகுதோ, அப்ப புரோகிராம் விட்டு வெளில வந்துரும். இந்த மாரி 2 லூப் போடும்போது நல்லா கவனிங்க. இந்த லூப் இங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்க தான் முடியுது. அப்போ ரோ லூப்போட ட்ரூ பார்ட் இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாவே ட்ரூ பார்ட்ன்னு அர்த்தம்.
ஓகேவா? எப்பப்பலாம் இந்த ட்ரூ பார்ட்ட முடிக்குதோ, அப்பதான் நம்ம இன்கிரிமென்ட்டே பண்ணணும். சரியா? அதுவரைக்கும் இத ரிப்பீட்டடா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ இந்த லூப்புக்குள்ள வந்த உடனே இன்னொரு லூப் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பார்ட்ட ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இந்த நம்ம ஒரு லூப்புக்குள்ள உள்ள வரோம். அது வந்ததுமே இன்னொரு லூப் இருக்கு. அந்த லூப்புக்குள்ள வந்ததும், இந்த பார்ட்ட நம்ம ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப இந்த ஜே லூப் ஃபால்ஸ் ஆவுதோ, அப்போ இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு வெளில வந்துட்டு, இந்த நியூ லைன எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஐயோட லூப் இதுவரைக்கும்னு சொல்லியிருக்கேனா, அப்போ இந்த 3 இடத்தையும் முடிச்ச பிறகு தான் ஐய வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும். புரியுதா? ஐய இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு, திரும்ப வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டு, திரும்ப முதலேருந்து மேலேருந்து வரும். திரும்ப இந்த இன்னொரு லூப் முதலேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த இன்னொரு லூப் மட்டும் திரும்ப திரும்ப ஃபால்ஸ் ஆயிட்டு மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும்போது, புதுசா இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி டபுள் லூப் வரும்போது, இந்த இடத்துல தான் நம்ம தெளிவா இருக்கணும். இப்ப இத ட்ரை ரன் பண்ணி காட்டுறேன். இன்னும் டீட்டெயிலா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப நம்ம வந்துட்டு 2 வேரியபிள் எடுத்துப்போம். ஐன்னு ஒரு வேரியபிள், ஜேன்னு ஒரு வேரியபிள். ஐ வந்து ரோக்கு, ஜே வந்து காலம்க்கு. இப்போ ஃபார் லூப்ல ஸ்டார்ட்டிங் வேல்யூ 1 எடுத்து ஐல வச்சாச்சு. அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 கண்டிஷன் ட்ரூவு. ஐ பிளஸ் பிளஸ் போஸ்ட் இன்கிரிமெண்ட் திரும்ப கீழ வருது. ஜேன்னு ஒரு லூப் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஸ்டார்ட்டிங் வேல்யூ 1 எடுத்து வைக்கிறோம். அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஐ ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. ஐலயும் 1 தான் இருக்கு. ஜேலயும் 1 தான் இருக்கு. அப்ப ஈக்குவல் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூவா? ஜே பிளஸ் பிளஸ் போஸ்ட் இன்கிரிமெண்ட் கீழ வரும். கீழ ஜேவ பிரிண்ட் பண்றோம். ஜேல கரண்ட்டா என்ன வேல்யூ இருக்கு? 1. இப்போ அவுட்புட்ல நமக்கு 1ன்னு பிரிண்ட் ஆயிடும். ஸ்லாஷ் டீனா ஒரு ஸ்பேஸ் வைக்கிறோம். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கர்சர் இங்க நவுந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு நிக்கும். நம்ப என்ன பண்றோம்னா, இந்த ஜே லூப்போட டூ பார்ட்ட முடிச்சுட்டோம்னா, ஜேவ இன்கிரிமெண்ட் பண்ணணும் 2ன்னு. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஐங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ ஜே லூப்ப ஸ்கிப் பண்ணிட்டு கீழ வந்துரும். ஓகேவா? ஜே லூப்போட டூ பார்ட் தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்ப நம்ப கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிட்டுனா, லூப்ல இருக்கிறது எதையும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. வெளில வந்துரணும். வெளில வந்தா இங்க என்ன இருக்குன்னா, ஒரு நியூ லைன் பிரிண்ட் பண்றோம். அப்போ கர்சர் இங்கேருந்து நவுந்து இந்த இடத்துக்கு நியூ லைனுக்கு வந்துரும். ஓகேவா? வந்த பிறகு, இப்ப எந்த லூப்போட ட்ரூ பார்ட்ட முடிச்சிருக்கோம்னு பாருங்க. ஐயோட லூப் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும்னு சொல்லியிருக்கேனா, அப்போ ஐ லூப்ப 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வருது. இப்ப பாருங்க, மேலேருந்து வருதா? இப்ப எகைன் ஜே லூப் முதலேருந்து ஃப்ரெஷ்ஷா என்டர் ஆகும். அப்ப இந்த பழைய வேல்யூலாம் எடுத்து அடிச்சுட்டு, ஜேக்கு வேல்யூ 1ன்னு ஃப்ரெஷ்ஷா வைக்கணும். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. கீழ வருது. ஜேவ பிரிண்ட் பண்ணுது. ஜேல கரெக்ட்டா என்ன இருக்குன்னா 1 இருக்கு. அப்ப அவுட்புட்ல இந்த இடத்துல 1ன்னு பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயி முடிச்ச பிறகு ஸ்லாஷ் டீனா கர்சர் நவுந்து இந்த இடத்துல நிக்கும். இப்ப நம்ம வந்துட்டு ஜேவ 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணோம். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வருது. பிரிண்ட் ஜே. ஜேல கரெக்ட்டா என்ன இருக்கு? 2. இப்ப அந்த 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி முடிச்ச பிறகு ஸ்லாஷ் டீயா கர்சர் நவுந்து இந்த இடத்துல நிக்கும். இப்ப 3ன்னு ஜே இன்கிரிமெண்ட் ஆகும்போது, ஜே வந்து ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப இத ஸ்கிப் பண்ணிட்டு கீழ வரும். ஒரு நியூ லைன் இருக்கா? அப்ப கர்சர் இங்கேருந்து நவுந்து இந்த இடத்துக்கு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம், இப்ப ஐய 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது அகைன் கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வருது. ஜே லூப்ப அகைன் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. 1லேருந்து. இப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. கீழ வருது. ஜேவ பிரிண்ட் பண்ணுங்க. ஜேல கரண்ட்டா 1 இருக்கா? அப்போ அவுட்புட்ல 1ன்னு பிரிண்ட் ஆயிடும். ஸ்லாஷ் டீனா கர்சர் நவுந்து இந்த இடத்துல நிக்கும். இப்போ ஜேவ 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஐங்கும்போது அ கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா ஐல 3 இருக்கு. கண்டிஷன் ட்ரூங்கும்போது திரும்ப கீழ வரும். ஜேவ பிரிண்ட் பண்ணு. ஜேல கரண்ட்டா 2 இருக்கு. இப்போ ஸ்லாஷ் டீனா கர்சர் நவுந்து இந்த இடத்துல நிக்கும். இப்போ ஜேவ 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப ஜேவ பிரிண்ட் பண்ணு. இப்போ ஸ்லாஷ் டீங்கும்போது கர்சர் நவுந்து இந்த இடத்துல நிக்கும். இப்ப ஜே 4ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும்போது, ஜே லூப் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆனதும் கீழ வந்தா நியூ லைன் இருக்கா? அப்ப கர்சர் நவுந்து இந்த இடத்துல நியூ லைனுக்கு வந்து நிக்கும். இப்போ ஐ வந்து 4ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ்னா, புரோகிராம அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிடும். அவுட்புட்ல நமக்கு இந்த மாரி இருக்கும். இப்ப பாருங்க, இதே அவுட்புட் இங்க இருக்கா? இந்த 1 பிரிண்ட் ஆயிருக்கா? அடுத்து இந்த மாரி 1, 2ன்னு பிரிண்ட் ஆயிருக்கா? அடுத்து இந்த மாரி 1, 2, 3ன்னு பிரிண்ட் ஆயிருக்கா?
ஸோ இந்த மாரி அவுட்புட் வரும்னா, இந்த புரோகிராம ரன் பண்ணா வந்துரும். இதே புரோகிராம்ல பிரின்ட் ஸ்டேட்மென்ட்ல நான் ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணா எனக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். அதாவது 1, 1, 2, 1, 2, 3க்கு பதிலு 1, 2, 2, 3, 3, 3. இந்த இடத்துல ரோவோட இண்டெக்ஸையும், காலமோட இண்டெக்ஸையும் நல்லா கவனிங்களேன். போன வாட்டி காலம் இண்டெக்ஸ பிரிண்ட் பண்ணோம். அதனால இந்த 1, 1, 2, 1, 2, 3 பிரிண்ட் ஆச்சு. இந்த வாட்டி இந்த ரோ இண்டெக்ஸ நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ரோ இண்டெக்ஸ், செகண்ட் வேல்யூ தான் காலம் இண்டெக்ஸ். இந்த ரோ இண்டெக்ஸ கவனிச்சு பாருங்க. இதுல 1 இருக்கு. நமக்கு அவுட்புட்ல 1 பிரிண்ட் ஆகுது. இதுல பாருங்க 2 இருக்கு, 2 இருக்கு. நமக்கு அவுட்புட்ல பாருங்க 2, 2. அதே போல இங்க பாருங்க 3 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு. அப்போ இந்த பிரின்ட் ஸ்டேட்மென்ட்ல ஜேவ எடுத்துட்டு ஐய பிரிண்ட் பண்ணோம்னா, நமக்கு இந்த மாரி அவுட்புட் வந்துரும். இப்ப எனக்கு அவுட்புட்ல 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாரி பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ இது ஐலயும் வரல, ஜேலயும் வரல இந்த மாரி வேல்யூ. அப்போ ஐ இண்டெக்ஸும், ஜே இண்டெக்ஸையும் பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா, கேன்னு ஒரு வேல்யூ எடுத்தோம் புதுசா. அதுல ஸ்டார்ட்டிங் வேல்யூ இந்த இடத்துல 1ன்னு வச்சுருங்க. ஓகேவா? கேவ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுங்க. கேவ பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு, லாஸ்ட்டா கேவ இன்கிரிமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கே பிளஸ் பிளஸ் அப்படின்னு போட்டுருங்க. புரியுதா? இல்லன்னா பிரிண்ட் பண்ணும்போதே கே பிளஸ் பிளஸ்ன்னு போட்டு விட்டீங்கன்னா, கேவ பிரிண்ட் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாரி அவுட்புட் வேணும்னா, இத நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு எல்லாமே 1 தான் வேணும். அவுட்புட்ல இந்த மாரி வரணும். அப்ப நமக்கு டபுள் கோட்ஸ்ல 1 தூக்கி போட்டீங்கன்னா, இந்த மாரி கிடைச்சிரும். ஓகேவா? இல்லன்னா ஏதாவது கேன்னு ஒரு வேரியபிள்ல 1 வச்சுட்டு, இந்த மாரி இன்கிரிமெண்ட் பண்ணாம வெறும் கேவ மட்டும் பிரிண்ட் பண்ணீங்கனாலும், இந்த மாரி வந்துரும். ஓகேவா? இப்ப ஸ்டார் எப்படி வர வைக்கிறது? இப்ப நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்ல தேவையில்ல. இப்போ ஸ்டார் இந்த மாரி வரணும். என்ன பண்ணலாம்? ஸோ இந்த டபுள் கோட்ஸ்ல 1க்கு பதிலு ஸ்டார் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ற இடத்துல போட்டுறணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல ஸ்டார போட்டீங்கன்னா, பிரின்ட் ஸ்டேட்மென்ட்குள்ளார, ஸோ இந்த அவுட்புட் வந்துரும். அப்ப இந்த ஷேப்ல இப்ப இந்த மாரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம எது பிரிண்ட் பண்றதா இருந்தாலும், இந்த 2 லூப் தான் நமக்கு மெயின். இதுல பிரின்ட் ஸ்டேட்மென்ட்ட மட்டும் மாத்தி மாத்தி பார்த்தோம்னா, நம்ம இந்த மாரி டிஃபரெண்ட் அவுட்புட்ட அச்சீவ் பண்ணலாம். புரியுதா? இதுவே நமக்கு ஆல்பாபெட் ஏ, ஏபி, ஏபிசி இந்த மாரி வரணும். இந்த ஆல்பாபெட்டுக்கான ஆஸ்கி கோடு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். கேப்பிட்டல் லெட்டரோட ஆஸ்கி கோடு வந்து பார்த்தீங்கன்னா 65. ஸ்மால் லெட்டரோட ஆஸ்கி கோடு வந்து பார்த்தீங்கன்னா 97. ஸோ இந்த மாரி ஆஸ்கி கோட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இந்த ஸ்டார்ட்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூல இந்த ஆஸ்கி கோடு உள்ள வேல்யூவ தூக்கி போட்டுறணும். இப்ப லூப் ஆரம்பிக்கும்போது 1ல ஆரம்பிக்க கூடாது. 65ன்னு ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு பிரின்ட் ஸ்டேட்மென்ட்ல வந்துட்டு கேரக்டரா கன்வெர்ட் பண்ணி பிரின்ட் பண்ணணும். ஏன்னா 65ங்கிறது நம்பரு. அத கேரக்டரா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இந்த ஆல்பாபெட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இத நான் புரோகிராம் ரன் பண்ணும்போது, இத நான் பண்ணி காட்டுறேன். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இது எல்லா புரோகிராமையும் இப்ப நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த லாஜிக்க அப்படியே சி புரோகிராமா மாத்திருக்கேன். இப்ப எடுத்தோனே ஹெடர் ஃபைல் இருக்கு, மெயின் பிளாக் இருக்கு. 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ, ஜே, ஆர். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து யூசர் இன்புட்டா வாங்குறேன். அத வந்து ஆர்ங்கிற வேரியபிள் வாங்கிக்கிறேன். ஆ ரோக்கான யூஸ் பண்ற லூப் வந்துட்டு ஐ, காலம்க்காக யூஸ் பண்ற லூப் வந்து ஜே. ஓகேவா? மத்தபடி அதே லாஜிக் தான். இப்ப நம்ம எடுத்தோனே வந்து ஜேவ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்ப நமக்கு அவுட்புட்ல என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்போம். கம்பைல் அண்ட் ரன் குடுக்குறேன். இப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 குடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட்ல இந்த மாரி ரொம்ப ஸ்பேஸ் வேணும்னா /t போடலாம். அந்த மாரி ஸ்பேஸ் வேணாம் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் விடுங்க. பெர்சன்டேஜ் டீக்கு பக்கத்துல 2 ஸ்பேஸ் விட்டுட்டு, திரும்ப சேவ் பண்ணி கம்பைல் பண்ணுங்க. இப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குதா? நான் வந்து அகைன் 3 குடுக்குறேன். ஸோ இந்த மாரி அ கொஞ்சம் ஸ்பேசிங்கோட அழகா பிரிண்ட் ஆகும். நான் வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஜே ஐ அம் கோயிங் டூ பிரிண்ட் ஐ. ஐ பிரிண்ட் பண்ணா, நான் உங்களுக்கு 2வதா சொல்லிக் குடுத்தேன்ல. அந்த பேட்டர்ன்ல பிரிண்ட் ஆகும். நம்பர் ஆஃப் ரோஸ் 3 குடுக்குறேன். பாருங்க 1, 2, 2, 3, 3, 3 இந்த மாரி பிரிண்ட் ஆகும். இப்ப 3வது விதமா பிரிண்ட் பண்றதுக்கு கேன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண சொன்னேனா, அதுல ஸ்டார்ட்டிங் வேல்யூ 1ன்னு வச்சுக்க சொன்னேன். இப்போ இந்த இடத்துல கேவ பிரிண்ட் பண்ணுங்க.
பிரிண்ட் பண்ணி முடிச்ச உடனே கேவ இன்கிரிமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்ப கம்பைல் அண்ட் ரன் குடுக்குறேன். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் 3. இப்ப இந்த மாரி பிரிண்ட் ஆகுதா? ஸோ இந்த இத வந்து நம்ப இன்னும் ஷார்ட்டா இந்த கே பிளஸ் பிளஸ் இங்கேயே கூட போடலாம். ஓகேவா? அப்படி போட்டுக்கிட்டா இந்த ஸ்டேட்மென்ட் தேவையில்ல. இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும் கேவ. பிரிண்ட் பண்ணி முடிச்சு கே பிளஸ் பிளஸ்னா என்ன அர்த்தம்? போஸ்ட் இன்கிரிமெண்ட் தானே அர்த்தம். அப்போ பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு தான் இன்கிரிமெண்ட் பண்ணும். இப்ப கேல கரண்ட்டா 1 இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணிடும். அடுத்த வாட்டி 2 பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு 3ன்னு மாறிடும். ஸோ இப்ப இத ரன் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரும். ஓகேவா? இப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. 3 குடுக்குறேன். இப்ப பாருங்க அதே தான் பிரிண்ட் ஆகுது. இப்ப நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த இடத்துல பெர்சன்டேஜ் டிலாம் எடுத்துருங்க. அதுக்கு பதிலா என்ன பண்றீங்கன்னா, ஸ்டார தூக்கி போட்டுருங்க. இப்ப இந்த கே பிளஸ் பிளஸ் இதெல்லாமும் எடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இப்ப பிரிண்ட்எஃப்ல டபுள் கோட்ஸ்ல ஸ்டார போட்டுட்டு 2 ஸ்பேஸ். ஸோ இத நம்ம ரன் பண்ணோம்னா, நமக்கு ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும். நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. நான் இந்த வாட்டி 5 குடுக்கவா? ஸோ இந்த மாரி பிரிண்ட் ஆயிடும். ஓகே. இப்ப வந்துட்டு ஆல்பாபெட்ட பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங் வேல்யூ வந்துட்டு 65ன்னு வச்சிரணும். ஓகேவா? ஆஸ்கி கோட் கேப்பிட்டல் லெட்டருக்கு என்னது 65யா? அப்போ நம்ம ஐய வந்து 65ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, முடிக்கும்போது 65 பிளஸ் ஆர்ன்னு போடணும். இதுல ஒரு டவுட் இருக்கு. 65 பிளஸ் ஆர்ன்னா, இப்ப நம்ம ரோ 3ன்னு குடுத்தோம்னா, 65லேருந்து 68 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்ப நமக்கு அவ்வளோ தூரம் பிரிண்ட் பண்ண தேவையில்ல. 65, 66, 67 3 வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆனா போதும். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்க்கு பதிலு லெஸ் தென்னே போட்டுக்கலாம். இல்லன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 65 பிளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு போடணும். அதுக்கு நம்ம இப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப 65, 66, 67 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 68 பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? அதாவது ஏ, பி, சி வரைக்கும் நம்ம பிரிண்ட் ஆனா போதும். டி பிரிண்ட் ஆகக்கூடாதுல்ல. அதனால இந்த இடத்துல இந்த ஒரு சேஞ்சஸ் இங்க பண்ணி ஆகணும். அதே போல ஜே லூப்லயும் ஸ்டார்ட்டிங் வேல்யூ 65 தான் இருக்கணும். இங்க பிரிண்ட் பண்ணும்போது, நம்ப எப்போதும் பெர்சன்டேஜ் டி போடுவோம் நம்பருக்கு. இப்ப பெர்சன்டேஜ் சி போடணும். ஏன்னா கேரக்டர் பிரிண்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம ஐயோ, ஜேயோ எதையாவது நம்ம கேரக்டரா டைப் காஸ்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். புரியுதா? இந்த இடத்துல கேர் அப்படின்னு டைப் காஸ்ட் பண்றோம். ஐயோ, ஜேயோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப இந்த புரோகிராம சேவ் பண்ணிட்டு, கம்பைல் அண்ட் ரன் குடுக்குறேன். இப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குதா? நான் வந்து 3 குடுக்குறேன். இப்ப பாருங்க, கரெக்ட்டா ஆல்பாபெட்ல பிரிண்ட் ஆகுது.